வலைக்கும் அஸ்ஸலாம். சித்தமல்லேருந்து வர்றேன், கனிமொழி என் பேருங்க சார். அதாவது நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம எங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது ஆயுத பூஜையெல்லாம் செய்வோம். அப்போ வந்து இந்த கொண்டக்கடலையெல்லாம் நாங்கள் செய்கிறப்போ சில முஸ்லீம்கள் வந்து சாப்பிடுவாங்க, ஒரு சில முஸ்லீம்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு வந்து என்ன விளக்கங்கிறது வந்து எனக்கு சொல்லுங்கள் ஐயா. சகோதரி ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, ஆயுத பூஜை சமயத்தில் கொண்டக்கடலை எல்லாம் கொடுக்குறோம், முஸ்லீம்கள் வந்து வாங்கி சாப்பிட்றதில்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒரு மனிதன் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது முதற்கொண்டு எல்லா காரியத்திற்கும் இது இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்ற வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆனில் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்று சில பட்டியல், இறந்த பிராணிகள், ஆடே இருக்கிறது, தானாக செத்து போச்சு, நம்மளா முறையாக அறுத்து சாகலை, தானாக செத்து விட்டால் அதை சாப்பிடக்கூடாது. பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, ஆட்டு ரத்தம், எந்த ரத்தமுமே ரத்தம் சாப்பிடக்கூடாது. அதில் கடைசியாக நான்காவதாக சொல்கிறது, படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது. இறைவன் அல்லாதவர்களுக்காக புனிதம் என்ற அடிப்படையில் படைக்கப்படுகிறது, அந்த மாதிரி படைக்கப்பட்ட பொருளை சாப்பிடக்கூடாது. படைக்கப்பட்ட பொருள்னா நீங்கள் இந்து மக்கள் படைக்கிறது மட்டும் படைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, முஸ்லீம்களே படைப்பாங்க, அதையும் சாப்பிடக்கூடாது. இப்போ உதாரணமாக இப்போ நாகூர் தர்காவுக்கு போவாங்க, தர்காவில் போய் சர்க்கரையை படைச்சி வாழைப்பழத்தை படைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை ஒரு நல்ல முஸ்லீம் சாப்பிட முடியுமான்னு வைக்கவே கூடாது. ஆனால் விவரம் தெரியாத முஸ்லீமை வச்சுட்டு வருவார். வச்சுட்டு வந்தாலும் இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு முஸ்லீம் அதை சாப்பிட மாட்டார். ஏன்? நீங்கள் படைச்சிருக்கிறீங்க, கடவுளுக்கு மட்டுமே எல்லா பொருளும் சொந்தம் என்ற நம்பிக்கைக்கு மாற்றமாக நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு முன்னாடி கொண்டு வச்சு அதனால் இது ஏதோ புனிதமாயிட்டு நினைக்கிறீங்க, எனவே நாங்கள் சாப்பிட மாட்டோம். வாழைப்பழம் சாப்பிட்றது தப்பு கிடையாது, கொண்டக்கடலை சாப்பிட்றது தப்பு கிடையாது, சர்க்கரையை சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் சில காரணங்களால் அது தப்பாகிறது. திருடிட்டு வந்தால் தப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அடுத்தவங்க பொருளை திருடிட்டு வர்றான், சாப்பிடுவதற்கு தகுதியான உணவாக இருந்தாலும் திருட்டு பொருள், எனவே சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோம்ல. அதே போல சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு படைக்கப்பட்டால் படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அது ஏன் சொல்லுது அப்படின்னா, அதில் ஒரு நியாயமான தர்க்க ரீதியான காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு மனிதன் பகுத்தறிவை வைத்துத்தான் எல்லா ஜீவராசிகளை விட வித்தியாசப்பட்டிருக்கிறான். மனிதன் செய்கிற எந்த காரியமும் பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்கணும். இஸ்லாம் இதை ரொம்ப ரொம்ப வலியுறுத்துகிறது. எந்த விஷயத்தை வேணாலும் கொண்டு வைங்க, இது பகுத்தறிவுக்கு எதிரானது என்று இஸ்லாமிய சட்டத்திட்டத்தில் எதையும் சொல்ல இயலாது. மேலோட்டமாக பார்த்து சில பேர் சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களும் நேரடியாக ஆழ்ந்து சிந்தித்தால் அது பகுத்தறிவுக்கு உட்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்லாம் சொல்லுகிறது, எந்த காரியமும் பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கக்கூடாது. சிந்திச்சு பார்த்தா உன் அறிவை ஏற்றுக்கணும், ஒரு பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளணும், அது மட்டும்தான் நீ நம்பணும். பகுத்தறிவு ஏற்றுக்காத நம்பக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாது. இப்போ எங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பொருள் சாதாரண ஒரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து தர்றீங்க, வாழைப்பழமா தந்தா வாங்கி சாப்பிட்டுக்குவோம், பிரச்சனையே இல்லை. நீங்க எப்படி தர்றீங்க, அது புனிதமான வாழைப்பழம், படைக்கப்பட்டதுனால அது உள்ள புனிதம் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. அதனால தானே ஒரு வாழைப்பழத்தை 4 பேருக்கு பிச்சு கொடுக்குறீங்க. மற்ற நேரத்தில் பிச்சு கொடுப்பீங்களா? நீங்க வாழைப்பழம் ஒன்றா இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு ஒன்று தான் கொடுப்போம். படைக்கப்பட்டு வந்தால் என்ன பண்ணுவோம், நீ கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்க, எல்லாம் இத்தனோண்டி வாங்கி வேலை போடுவோம். ஏன் போடுறோம்? அது புனிதமானது. இது வந்து சின்ன துண்டா இருந்தாலும் பெரிய வாழைப்பழத்தை தின்னா எப்படியோ அந்த மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் உள்ள வந்துருச்சு, அதுல புனிதம் வந்து இறங்கிருச்சு, அதனால இது புனிதமானது, குறைவாக இருந்தாலும் போதுமானது அப்படின்னு எல்லாருக்கும் விளம்புகிறார்கள், விளம்பியதை வாங்கி சாப்பிடுகிறார்கள். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இஸ்லாம் என்ன பார்க்குது, ஒரு பொருள் வந்து உள்ளுக்குள்ள ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா ஒன்று வந்து சேர்ந்துருச்சு நீங்க நம்புனீங்கன்னா நெசமா சேர்ந்தா நம்புங்க, சேராத ஒன்று சேர்ந்ததா நம்பாதீங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், கொண்டக்கடலையை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். என்ன டெஸ்ட்டு? முதல்ல படைக்கிறதுக்கு முன்னாடி லேபில் கொண்டு கொடுப்போம், இது உள்ள என்ன பொருள் எல்லாம் இருக்கிறது, எல்லா கண்டென்ட்டையும் அவங்க கொடுத்துருவாங்க. இன்னென்ன இருக்குது, இவ்வளவு இருக்குது, ஓகே எடுத்து வச்சுக்குவோம்.
படையல் பண்ணுவோம், தர்காவில் போய் படையல் பண்ணுவோம், அல்லது சாமிக்கு முன்னாடி படையல் பண்ணுவோம், ஏதோ ஒரு கோணத்தில் படையலை முடிச்ச பிறகு திரும்ப அனுப்பி வைப்போம். இப்போ போய் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவோம். இப்போ டெஸ்ட் எடுத்தாலும் டெஸ்ட் என்ன சொல்லுது, முதல்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சுங்க, எதுவும் கூடல எதுவும் குறையல. அதுவும் இந்த பழங்கள் மாதிரியான பொருளாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், நாள் ஆக ஆக கெட்டு போயிடுது, இருந்தது குறைஞ்சு போச்சுங்கிறானே தவிர எதுவும் கூடன மாதிரி தெரியல. அப்போ உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருந்தது தான் இப்பவும் இருக்குது. நீங்க என்னமோ உள்ள வந்து சேர்ந்துட்டீங்கிறீங்களே, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நம்பினா நாங்க நம்புவோம், நீங்க வேணா நம்பிக்கீங்க, யார் வேணாலும் நம்பிக்கீங்க. நீங்க இல்லாததை இருக்குன்னு நம்புங்க, இருக்கிறத இல்லைன்னு நம்புங்க, என்ன வேணாலும் நம்புங்க. நான் இருக்கிறத இருக்குன்னு நம்புவேன், இல்லாததை இல்லைன்னு நம்புவேன். இல்லாத ஒன்றை இருப்பதாகவோ இருக்கின்ற ஒன்றை இல்லாததாகவோ நாங்கள் நம்ப கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தது. அந்த அடிப்படையில் அது உள்ள ஒண்ணுமே இல்லைம்மா, நீங்க அதை போட்டு தர்றீங்கள, அதனால வேணாம். அந்த நான் வாங்கி சாப்பிட்டோம்னா நானும் அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீங்க செய்யற நம்பிக்கை நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிறதுல, எனவே அதை என்னால் சாப்பிட முடியாது என்று நாங்கள் புறக்கணித்து விடுகிறோம். இது இஸ்லாம் சொன்ன சட்டம் தான். நீங்க இதுல வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ வேலை கிடையாது. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, அவங்கவுங்க அதை ஃபாலோ பண்றாங்க, பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நெசமாவே ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்க ஏதோ சந்தோஷமா ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், படையல் பண்ணின பொருளை கொடுக்காம வேற ஏதாவது கொடுங்க, அதை அவர் வாங்கிக்குவாரு. சுண்டலை கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்வீட் வாங்கி கொடுங்க, கடையில் போய் ஒரு காக்கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுங்க, முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது சாமான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்க, படைக்கப்பட்ட பொருள், அதில் தான் பிரச்சனை இருக்குது. எனவே இது ஒரு புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லாமல் போயிடும். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது பல இடங்களில் இந்த கேள்வி வருகிறது, ஏன் நாங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கொடுத்ததெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம், அப்போ நீங்கள் எங்களை விதர்ப்பமாக பார்க்குறீங்க, வித்தியாசமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்போ தந்தாலும் சாப்பிடாம இருந்தால் சரிங்க, நீங்கள் எது தந்தாலும் எப்போ தந்தாலும் அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன தர்றது, நீங்கள் தந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோமா அப்படின்னு உதாசீனப்படுத்துவதாக, உங்களை குறைத்து மதிப்பிடுவதாக அர்த்தம். நாங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட ரெடிங்கிறோமே, இதை மட்டும் தராதிய, இன்ன வடிவத்தில் தராதிய, வேற ஏதாவது தாங்க. இப்போ உங்க வீட்டில் விருந்துக்கு கூப்பிடுறீங்க சாதாரண நேரத்தில், அப்போ நீங்கள் ஒரு இறைச்சி சமைச்சு வச்சீங்கன்னா சாப்பிட மாட்டோம். ஏன்னா இறைச்சி, நாங்கள் சாப்பிடுகிற இறைச்சி இறைவனின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. இறைச்சிக்கு பக்கத்தில் கத்திரிக்காய் சாம்பார் வைப்பீல, அதை ஊற்றி சாப்பிட்டு வந்துடுவோம், சாப்பிடவே மாட்டேன்னா பிரச்சனை. நாங்கள் அப்படி சொல்லலையே, கத்திரிக்காய் சாம்பாரை சாப்பிட்றோம், வெண்டைக்காய் பொரியலை சாப்பிட்றோம், நீங்கள் வைக்கிற கூட்டு கேசரியிலேருந்து பாயாசத்துலேருந்து வடை அப்பளம் முறுக்கு எல்லாத்தையும் வச்சு நவுட்ட நாங்கள் ரெடி. ஒன்னே ஒன்று மட்டும் பிரச்சனை, இது ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க, சரி அவங்க மத கோட்பாடு, அது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கவுங்க கூட அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும். நான் ஒன்று நம்புறதுனால இந்த ஏன் செய்கிற மாதிரி அவரும் செய்யணும்னு நான் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கும் போது தான் நட்பு கெட்டு போயிரு. எப்படி நினைக்கிறோம்னா, உங்க மேல நான் பாசம் வச்சா உங்களுடைய விருப்பத்திற்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் நேசிச்சா நீ என் மேல பாசம் வச்சிருக்க உண்மையா இருந்தா எனக்காக வேண்டி இதை செய்யன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அவனுக்கு பிடிக்காத நான் கட்டாயப்படுத்தினா அது பேர் பாசமா? ஒரு 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 இறைச்சி சாப்பிடாத சைவத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு அசைவம் பிடிக்காதுன்னு வச்சுக்குவோம், அவர் என் ஃப்ரெண்டா இருக்கிறார். நான் பக்ரீத் அன்னைக்கு வீட்டில் பிரியாணியை போட்டு அண்ணா வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு உட்காந்து சாப்பிடுங்கண்ணா, என் ஃப்ரெண்டு தானே, என்னை நேசிக்கிற உண்மை தானே, சாப்பிடு ஒழுங்கா சாப்பிடுனா, எனக்கு சாப்பிட மாட்டேன்டா, எனக்கு பிடிக்காது, என் நம்பிக்கை நான் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிடு. அப்போ நீ என்னை என்னை நேசிக்கலன்னு அர்த்தம்னு சொன்னா யாராவது நீ ஏற்றுக்குவீங்களா? நீ கிறுக்கனா இருப்ப போல இருக்கு, என்னடா இது, அவன் சாப்பிட மாட்டான், பிறகு அவனை கம்பல் பண்ற, அவனுக்கு வேற ஏதாவது வச்சு கொடு, அவனுக்கு மட்டன் பிரியாணி வைக்கிறதுக்கு பதிலாக வெஜிடபிள் பிரியாணி வச்சு கொடு, அவர் சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. அதே மாதிரி தான். அதனால இது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு இடுகிற கட்டளையின் அடிப்படையில் புறக்கணிக்கிறார்கள். அது போன்ற மக்களுக்கு மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள், தாராளமாக பெற்றுக்கொள்வார்கள்.